அதாவது ஒரு யூனிவர்சிட்டியுடைய ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனா ப்ராடக்ட்டை இந்தியாவில் தான் மேட் இன் இந்தியாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறி இருக்கு. இது மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் ஏஐ மற்றும் ரோபோவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பெயர் மற்றும் கருத்தை சொல்லுங்கள் மேடம். என் பேர் ரேவதி மோகனுங்க. நான் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கேன். இண்டிபெண்ட்டாக ஏரோஸ்பேஸ் சைக்காலஜியில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டி பண்ண ஒரு தப்பு மூலயமா மொத்த இந்தியாவோட அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து குவெஸ்டின் பண்ணுறது ஒரு நல்ல அப்ரோச் வந்து கிடையாது. இந்தியா வந்து முன்னத்தை விட வந்து சைலண்ட் நேஷன்னு சொல்லுவாங்க. ஏஐலையும் ரொபோட்டிக்ஸ்லேயுமே ரொம்ப ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லேயுமே ரொம்ப முன்னிலையில் தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி பேசும்போது அந்த வீடியோ நான் வந்து பார்த்துருந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷருக்காக நிறைய பேர் அவங்கள பற்றி ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. அவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸை வந்து அதில் வந்து பிரதிபலிக்குது. இதுக்கப்புறமா அது சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அப்படின்றது நான் ஒரு நியூஸில் வந்து நான் பார்த்தேன். இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இதுக்கப்புறமா இதில் வந்து எத்திக்கல் கன்சிடரேஷன் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ரிசர்ச்க்கு வந்து கொண்டு வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முன்னத்தை விட இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் ஒரு நல்ல வழியும் கூட அப்படின்றத நான் சொல்லுவேங்க. இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது இப்போ இது வந்து மேக் இன் இந்தியான்னு அவங்க காமிச்சிட்டாங்க. இதனால் வந்து ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழலில் நம்ம இந்தியாவுடைய ஏஐயும் ரோபோ வளர்ச்சிகள் திட்டங்களும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அது முன்னேற்ற பாதையில் தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரே ஒருத்தவங்க பண்ண தப்பை பற்றி மட்டுமே வச்சுட்டு மொத்த நேஷனை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஸ்டின் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமே வந்து கிடையவே கிடையாது. இப்போ கிளாஸில் ஒரு பையன் காப்பி அடிச்சிட்டானா மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொஸ்டின் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லைல்ல. அதே மாதிரி தான். ஸோ இந்தியா வந்து முன்னத்துக்கு விட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் எல்லாருமே வந்து சைலண்ட் நேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வளர்ச்சிக்குரிய பாதையாக மட்டும்தாங்க இது வந்து போயிட்டுருக்கு. ஓகே மேடம், நன்றி. மிக்க நன்றி.